துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? கடன் நோய் அதிகமா இருக்கு, பாத்துக்கோங்க. நண்பர்கள் கிட்ட கவனமா இருங்க, யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கல்யாண விஷயத்துல கவனமா இருங்க. புத்திரபாகியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. புத்திரபாகியம் இருக்கு. ஆவணி மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் மாங்கல்ய தானம் கொடுங்க. விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறது யாருன்னு கேட்டா விருச்சிக ராசி. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பணம் ஆவணி மாசத்துல செலவாகும். எப்போ ஆவணி மாசத்துல செலவாகும் அப்படின்னு சொன்னா, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போறீங்க. ரெண்டாவது, சமநிலைப்படுத்துபவர்கள் நீங்க. எல்லாரும் கரெக்டா இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போறவங்க தான் நீங்க. இருந்தாலும் இன்னைக்கு சோதனையே உங்களுக்குள்ள அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சில பேருக்கு வேலையில பிரச்சனையா இருக்கு, சில பேருக்கு வேலை போயிடுத்து, சில பேருக்கு வேலை கிடைக்குமான்னு இருக்கு, சில பேருக்கு சும்மா அப்படியே சுத்தின்னு இருக்காங்களே தவிர ஒன்றும் சரியான சூழ்நிலையில வரல. சுவாதி நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசி, சித்திர நட்சத்திரம் துளாராசி, அப்படியே மனசு அப்படியே எரிச்சலா இருக்கு. சில பேருக்கு என்னடா இது வாழ்க்கை நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் யாருக்கு என்னையா துரோகம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, அவன்லாம் நல்லா இருக்கானே அப்படின்லாம் கூட மனசுல ஓடுது. இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆவணி மாசத்துல இப்ப எப்படி இருக்கு? ஆவணி மாசத்துல என்ன, உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். உன் வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். துளாராசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தனியா ஒரு மெடிக்கல் ஷாப்பே வைக்கலாம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு குடும்பத்துல. யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, திடீர்னு போய் இப்ப இன்னைக்கு மாத்திரை வைக்கிற வேலைக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கில் போடுது மாத்திரையெல்லாம். இன்னைக்கு அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுவும் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் நோய் அதிகமா இருக்கு, பார்த்துக்கோங்க. கடன் நோய் அதிகமாக இருக்கு, பார்த்து நிதானிச்சு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. நண்பர்கள் கிட்ட கவனமா இருங்க, யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் இதை செய்யறேன், அதை பண்றேன் அப்படி. துளாராசி பொறுத்தளவுக்கு ஆவணி மாசத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். சில பேர் அந்நிய பிரதேசம் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை, சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரலாம், இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போகலாம். ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. சுவாதியில் பிறந்தவரை சோதிக்காதே என்ற பழமொழியோடு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட நல்ல சிறப்பாக இருப்பாங்க, ஒன்றும் கவலை இல்லை. விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்டா போகிறதுக்கு கத்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்டா இருங்க. கணவருக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் பார்த்து கொண்டு வா. அதையே பெருசா கண்ணை கசக்கின்னு அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தா முடிஞ்சு போச்சு. அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாத. அது கொஞ்சம் கவனமா பார்த்து எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய். ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பண விஷயத்தில் கவனமா இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு தொகை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். சொத்து சம்பந்தமான சில பேருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். சொத்தை இன்னைக்கு பூர்வீக சொத்து விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், விற்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு வரும். சில பேர் பூர்வீக சொத்து வாங்கிடுவாங்க, சில பேர் பூர்வீக சொத்தை வித்து இடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டே இருக்கும். கல்யாண விஷயத்துல கவனமா இருக்கு. கல்யாணம் பண்ண போறியா பார்த்து கல்யாணம் பண்ண. ஆவணி மாசத்துல கல்யாணம் பண்றியா, இல்ல ஆவணி மாசத்துல நிச்சயதார்த்தம் பண்றியா, ஒரு தடவைக்கு 2 தடவை ஜாதகத்தை நன்னா பார்த்து பொருத்தம் இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து பண்ணு. புத்திரபாகியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. புத்திரபாகியம் இருக்கு. ஆவணி மாசத்துல நீ புத்திரபாகியம் மாசமா இப்பதான் நாள் தள்ளி போயிருக்கு, 1 மாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. கருவளர்ச்சேரி அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. கருவளர்ச்சேரி, கருவை வளர்த்து கொடுக்கக்கூடிய அம்பாள், மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. அந்த கரு தங்கி என்ன ஏற்கனவே ஒண்ணு போயிடுத்து, இப்ப இதான் 2வது இதா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா அந்த நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. அந்த கரு உனக்கு உனக்கு அது தங்கி உனக்கு ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ உனக்கு பிறந்து நல்ல சுபிக்ஷமா 2 பேரா இருக்கிறவங்க 3 பேரா நல்ல சந்தோஷமா நன்னா இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நன்னா இருக்கும். அதே போல முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் மாங்கல்ய தானம் கொடுங்க. திருமங்கல்ய சரடு இருக்கு பார்த்தீங்களா, அது லட்சுமி பூஜையோ ஒரு சுமங்கலி பூஜையோ செய்து தானம் கொடுத்தால் சீக்கிரமா உங்களுக்கு திருமண யோகம் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே போல துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு அடுத்ததாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடியது, இந்த உங்களை வேலை விஷயத்துல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு வேலை கிடைக்கலையே, வேலை போயிடுத்து, வேலை கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்கள், நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில பேருக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணணுமே தவிர அங்கிருந்து இங்க வரத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. இங்க வந்தா உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான்.
ரெண்டாவது மணி ஃப்ளோட்டிங் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். பண விஷயத்துல நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இப்போ நீங்க லண்டன்ல இருக்கீங்களா, அங்கிருந்து வேற எங்கேயா அயர்லாந்து வேற எங்கேயாவது ஒரு கண்ட்ரில போங்க. மஸ்கட், துபாய் அந்த மாதிரி இருக்கீங்களா, வேற ஏதாவது அங்கிருந்து போறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணணுமே தவிர இங்க இந்தியாவுக்கு வரத்துக்கு தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. இங்க வந்தீங்கன்னா உள்ளதும் போச்சுடான்னு உட்கார்ந்துருக்கணும், வேண்டாம். ஏன்னா ஏன்னா இங்க உங்களுக்கு வேலை கிடைச்சி இங்க ஒரு ஸ்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்க எல்லாம் செட்டில் டவுன் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு செட்டில்ட் ஆயிடுத்து, இன்னொரு 6 மாசம் இருந்துட்டு நான் வந்தா போதும், இந்தியாவுக்கு வந்தா போதும்னு நீங்க வரலாம். ஆனா வேலை விஷயமா நான் திருமணம் இல்லை, நாங்க எனக்கு இருக்கிற சரியா வரல, நான் இங்க இந்தியாவில் அந்த ஒரு விஷயத்தின் வச்சுன்னா உனக்கு பிரச்சனை. ஸோ அதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, எது என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு செஞ்சுக்கோ. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க முக்கியமா கவனமா இருங்க. சில விஷயத்துல எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. சொத்து விஷயத்துல முக்கியமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டபுள் செக் பண்ணிட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. அரசாங்க துறையில இருப்பவர்கள் உங்க வேலையை ஸ்திரப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். இவ்வளவு காலம் உழைச்சு கடைசி நேரத்தில் கெட்ட பேரோட வெளியில போகணும், ரிட்டையர்மெண்ட் டைம்ல கெட்ட பேரோட வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. சில நேரத்தில் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். ரிட்டையர்மெண்ட்ல வெளியில போகும்போது ஒரு அவப்பெயரோட போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, நீங்க நீங்க ஒரு லோக்கல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் பஸ் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல அந்த ஒரு நீங்க ஒரு கண்டக்டரா இருக்கீங்க, ஒரு டிரைவரா இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் இதுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சக பயணிகளிடம்னா நீங்க கொஞ்சம் கவனமா பேசணும், கவனமா இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு தப்பு வரும், அது உங்களுக்கு சஸ்பெண்ட் வரைக்கும் போய் தேவையில்லாத அது வேலை போறதுக்கு உண்டான விஷயம் கூட வரும். ஸோ இன்னைக்கு அலைச்சல் மிகுந்த உத்தியோகம் தான். சில பேருக்கு 4 நாள் 3 நாள் வேலை இருக்கும், அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க. அது இந்த ஒர்க்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களும் அதே போல ஓரளவுக்கு வாக்கு சாதுரியம் இருக்கு, எங்க பயன்படுத்தணும் அங்க கரெக்டா பயன்படுத்திக்கோ, சக்சஸ் பண்ணு. சரியா? சுபா. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? பொதுவாகவே இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். உன்னுடைய அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும், கொஞ்சம் பார்த்துக்கும். இப்ப நீ விருச்சிக ராசி, இப்ப நீ அம்மா உன் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். 10 நாள் நல்லா இருப்பாங்க, 10 நாள் உடல் பிரச்சனை, 10 நாள் அப்டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். மெடிக்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ கண்டிப்பா. 5ல சனி அபவாதம் என்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கெட்ட பேர், அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும். தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிக்காத. நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறது யாருன்னு கேட்டா விருச்சிக ராசி தான். நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறது யாருன்னா விருச்சிக ராசி தான். ஏன்னா நீ என்னதான் விழுந்து விழுந்து நீ செஞ்சாலும் என்ன உனக்கு இதா இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் தான் விஷயம்லாம் தான் இருக்கு. ஒண்ணு. இதுக்கு அடுத்ததான் நான் சில விஷயம் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, விருச்சிக ராசி இருக்கு இல்லையா, இப்ப இந்த விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயத்துல வேலை கிடைச்சிடுது. இப்போ ஒரு வேலை கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னா வேலைக்கு போகும்போது கூட அந்த ஒரு சில மன உளைச்சல் அதிகமா இருக்கு. வேலைக்கு போறீங்க, வேலை இல்லாம இருந்தது, வேலை கிடைச்சிடுது, ஏதோ ஒரு வேலைன்னு போயின்னு இருக்கீங்க, கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமா இருக்கு. வேலை செய்யற இடத்துல ஆனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ரொம்ப ஓவர்லோடடா இருக்கு விருச்சிக ராசிக்கு. சில பேருக்கு இப்போ நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், ஏதாவது ஒரு இதில் வேலை பார்க்குறேன், ப்ராஜெக்ட் சில விஷயங்கள் ரொம்ப ஓவர்லோடு, ரொம்ப ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, முடிச்சு ஆகணும், ராப்பகலாக வேலை செய்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சில நேரத்தில் சில பேர் வேலையே வேண்டாம் போடா அப்படின்னு தூக்கி போட்டு சில பேர் வந்துடும். நான் பேப்பர் போகிறேன்டாப்பா, எனக்கு இவங்ககிட்ட இருந்தானே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்குலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகும். சந்தேகப்படாதீங்க யாரையும். சந்தேகம்ங்கிறது உங்களுடைய பிறவி குணம். ஒரு பிறவி குணம், இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இந்த மாதிரி இருக்குமோ அப்படி உங்களுடைய பிறவி குணம் அது. ஆனா அது அந்த சந்தேகத்தை எங்க சந்தேகப்படணுமோ அங்கதான் சந்தேகப்படும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. ஒரு மாமியார் மருமகள் மீது சந்தேகப்படக்கூடாது. சில விஷயங்கள்லாம் இது பண்ணிக்க கூடாது. ஸோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டா நல்லது. ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க, உங்களோட உத்தியோகத்தன்மையை பார்த்து மற்றவங்க கிட்ட அது நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும், அந்த மாதிரி இருங்க. ஒண்ணு. சில பேர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப கரெக்டா இருப்பார். நான் எப்படியாவது இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன், ரொம்ப அதுல வல்லுநர மாதிரி பேசுவாங்க, சிபிஐ மாதிரி பேசுவாங்க சில பேர்லாம். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து சூதனமா சில விஷயத்துல எப்படி இருக்கணுங்கிறது அந்த மாதிரி இருங்க. ஒண்ணு. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா போகும். கணவன் மனைவி சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும். வேலையை தக்க வச்சுக்கோங்க, வேலையை விட்டுறாதீங்க. அதே போல அடுத்ததாக சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும்.
தொழில் விஷயத்துல தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. புதிய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடிய சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக போயின்னு இருக்கும். அந்த இடத்துல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடாதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பணம் ஆவணி மாசத்துல செலவாகும். எப்போ ஆவணி மாசத்துல செலவாகும் அப்படின்னு சொன்னா, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அபரிவிதமான செலவுகள் இருக்கும். எதிர்பாராத சுப செலவுகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், மாணவ மாணவிகள் படிப்புல நிறைய கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. இன்னைக்கு அம்மா அப்பா படிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை எந்திரிச்சு சீக்கிரமா நீங்க நன்னா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் அம்மா அப்பா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. தயவு செய்து படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான். அந்த வேலையை நீங்க கரெக்டா நீங்க பண்ணினீங்கனாலே அவங்க படுற கஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்கலாம் நல்ல தலையெடுத்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும். அவங்க போற காலத்துல அவங்க நிம்மதியா இருப்பாங்க. பரவாயில்ல, ஏதோ நான் குழந்தைகளை படிக்க வச்சேன், நல்லா இருக்காங்க, குழந்தைங்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, ஒரு நல்ல வெளிநாடு போயிட்டா நல்லா இருக்கான் அப்படிங்கிற. நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம். அதாவது படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அம்மா அப்பாவை ஏமாத்துற மாதிரி இல்லை, குருவை ஏமாத்துற மாதிரி இல்லை, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். அதனால படிப்பு விஷயத்துல பெற்றவர்களை ஏமாற்றாமல் கரெக்டா படிங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கரெக்டா காட்டுங்க, கரெக்டா படிங்க. படிப்பு விஷயத்துல சோசியல் மீடியாவெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, தேவையே கிடையாது. நல்லா படிங்க, நிறைய நல்ல மார்க்ஸ் எடுங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபோனை கையில் எடுத்து வச்சுன்னா அப்படியே படுத்துட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செய்யறது நல்லது. நிறைய முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. சொத்து விஷயத்துல எல்லாம் பெரியவங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த வாட்டி இந்த ஆவணி மாசத்துல இந்த சொத்து பிரச்சனை சில விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிரச்சனை உறவினர்களால் சொத்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடு பிரச்சனை, வீடு விற்கணும், வித்தே ஆகணும், நான் கையெழுத்து போட நீ கையெழுத்து போட, சில பிரச்சனைகள் வந்தே ஆகும். சில விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும், சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரியாயிடும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முற்பகுதி சிறப்பா இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கும். கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, போதும். சரியா? சுபம்.